அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் அக்னி வெயில் சுட்டெரிப்பதால் குழந்தைகள், வயதானவர்கள் மதிய நேரத்தில் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சில இடங்களில் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் நேற்று 18 பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. கிருஷ்ணகிரி, வேலூர் பகுதிகளில் உச்சபட்சமாக 108 டிகிரி அளவிற்கு வெப்பம் பதிவானது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி நகரில் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. திருத்தணியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கரூர், பரமத்தி பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், பரங்கிப்பேட்டையில் 104 டிகிரியும் வெப்பநிலை பதிவானது. ஆண்களுக்கு 3.5 to 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அண்ட் பெண்களுக்கு 2.5 தண்ணி தேவைப்படும். அது வழியாக குடிக்கலாம். அல்லது நீர் சத்து உள்ள பழங்கள், எங்கெங்கெல்லாம் இளநீ, நொங்கு, அப்படி இல்லைன்னா தர்பூசணி, இந்த மாதிரி நீர் சத்து உள்ள பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அன்றாட பணிகளுக்கு செல்வதே கடும் சிரமமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் கடுமையாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை என பல்வேறு தரப்பு மக்களும் கூறுகின்றனர். வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிராபிக்ல நிக்கிறது இன்னும் மோசமா இருக்கு. வண்டி ஓட்ட முடியல. ஒரு சாயங்காலம் மேல ஓட்டலாம்னா டிராபிக் அதிகமாக ஒன்றும் பண்ண முடியல. வேலூரில் கடுமையாக வெயில் வாட்டி வதைப்பதால் தங்களால் அன்றாட பணிகள் எதையும் மேற்கொள்ள முடியவில்லை என்கின்றனர் மக்கள். பஸ் ஸ்டாண்டில் கூலி வேலை செய்யறோங்க, வர மூட்டைகளை இறங்கி எடுத்துட்டு போறோம்ல. கடுமையான வெயில் 2 நாளா, இந்த நாளா வெளியில் ஒன்றும் கத்திரியே போறதில்ல. இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடுமையான வெயிலா இருக்குது வேலூர்ல. இதேபோல் கிருஷ்ணகிரியிலும் வரலாற்றில் இல்லாத வகையில் வெயில் வாட்டி வதைப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்கு. 108 டிகிரிக்கு மேலே இருக்கு. குழந்தைங்களை கூட்டி எங்கேயும் வெளியே போக முடியல. பைபாஸில் வெளியே வண்டியில் வர முடியல. அனல் காற்று மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்ட சரித்திரத்தில் இந்த அளவுக்கு வெயில் இது வரைக்கும் எந்த வருஷம் இருந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்நிலையில் உச்சி வெயில் எனப்படும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை வெயில் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து பதிவாகியுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசியமான பணிகளுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது குடிநீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், எலுமிச்சை சாறு, இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகளை பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவ காலத்தில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதுடன் நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்களில் இருக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், வெளியில் செல்லும் பொழுது காலணி அணிவதுடன் குடைகளையும் எடுத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல் சோர்வாகவோ மயக்கமாகவோ உணரும் போது உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும், சிறிய குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் சனிக்கிழமை கள்ளச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சங்கர், தரணிவேல், சுரேஷ், ராஜமூர்த்தி, மலர்வழி, மண்ணாங்கட்டி, விஜயன், சங்கர், கேசவலு, ராஜ்வேல், ஆப்ரஹாம் உள்ளிட்ட 12 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 38 வயதான ராஜவேல் என்பவர் இன்று காலை உயிரிழந்தார். இதனால் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் முண்டியம்பாக்கம் மற்றும் மரக்காணம் அரசு மருத்துவமனையில் 32 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக விழுப்புரம் SP ஸ்ரீநாதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
இதேபோல செங்கல்பட்டு எஸ்பி பிரதீப் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு நடத்திய நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் செங்கல்பட்டு எஸ்பி பிரதீப் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக மேல்மருவத்தூர் ஆய்வாளர் பிரேமானந்த், சித்தாமூர் உதவி ஆய்வாளர் மோகனசுந்தரம், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். விழுப்புரம், செங்கல்பட்டு கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பாதிக்கப்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து குடும்பத்தினரிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து கள்ளச்சாராயம் விற்பனையை தடுப்பது தொடர்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் டிஜிபி சைலேந்திரபாபுவும் பங்கேற்றார். இப்பிரச்சனை மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்திட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். கள்ளச்சாராய விற்பனையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் இந்த அரசு தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்கும். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளச்சாராய விவகாரத்தில் கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பது குறித்து விழுப்புரத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின் முதலமைச்சர் இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்று ஆய்வுக் கூட்டத்தில் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் எனும் தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு இரும்புக்கரம் கொண்டு செயலாற்றும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் காலியாக உள்ள விழுப்புரம் டிஐஜி பதவிக்கு சென்னை சிபிசிஐடியில் டிஐஜியாக உள்ள ஜியா உல் ஹக்கை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியாக உள்ள சுதாகர் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக உள்ள மோகன்ராஜ் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்று அமுதா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிரடி சோதனையில் 19,000 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 2 நாட்களில் நடைபெற்ற சாராய வேட்டையில் 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தேடுதல் வேட்டை நடத்த டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். இதன்படி 2 நாட்களாக காவல்துறை நடத்திய சாராய வேட்டையில் 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 19,028 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டதோடு 4,943 லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டன. இவை தவிர கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 16,493 டாஸ்மாக் மது பாட்டில்களும் 218 லிட்டர் கள் கைப்பற்றப்பட்டதோடு சாராய கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு 4 சக்கர வாகனம் மற்றும் 7 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்திலேயே கள்ளச்சாராயம் இருந்ததாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி அதிமுகவினர் வளர்வதற்காகவே அவர்களது ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளவில்லை என்றார். இது இப்போ வந்ததில்ல, ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது தான். அது அவங்க காலத்திலேருந்து அவங்களே அவங்க கட்டியாரம் போல காய்ச்சிட்டு இருந்த ஒன்று தான். அவர் சொல்கிறாரு இப்போ தான் அந்த மாதிரி புதுசாக சொல்கிறாரு. இதெல்லாம் கொண்டாந்ததே அவங்களுடைய ஆட்சியில் தான், அவங்க கட்சியாரம் வளரணுங்கிறதுக்காக பண்ணது அவர். அதே நேரத்தில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக செய்தி வெளியான பிறகும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். இந்த மரக்காணம் பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீகமாக அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்.
காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது இல்லை என்றும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாகவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக சித்தராமையா அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் என்ற அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 135 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது. முதலமைச்சர் பதவியை பெற முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா, மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் இடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை மேலிட பார்வையாளர்கள் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அளித்தனர். இது தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் மல்லிகார்ஜுன கார்கே இன்று ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. Congress President will look at the report, will hold deliberations, extensive deliberations with the state leaders as also other central leaders, and will take an appropriate call. சித்தராமையா டெல்லியில் இருக்கும் நிலையில் வயிற்று வலி காரணமாக நேற்று டெல்லிக்கு செல்லாத டி.கே. சிவக்குமார் இன்று பயணம் மேற்கொண்டார். இதனிடையே முதலமைச்சர் பதவியை சித்தராமையாவுடன் சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்ளும் பரிசீலனையை டி.கே. சிவக்குமார் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சித்தராமையாவை முதலமைச்சராகவும் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்ட 3 பேரை துணை முதலமைச்சர்களாகவும் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9.5 லட்சம் பேரும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,80,000 பேரும் எழுதியிருந்தனர். இதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதேபோல 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடத்தில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. மாணவர்கள் இரு இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் தேதியை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். இவை தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் தேசிய தகவலியல் மையங்களிலும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் நடைபயிற்சிக்கு மர்ம நபர்கள் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா நடைபயிற்சி சென்றிருந்தார். அப்போது அவரது பின்னால் வந்து கொண்டிருந்த காரில் இருந்த நபர் ஒருவர் காரின் ஜன்னல் வழியாக திடீரென கௌசல்யாவின் செயினை பறிக்க முயன்றார். சுதாரித்துக் கொண்ட அவர் செயினை இருக்க பற்றிக் கொண்டார். அப்போது மர்ம நபர்கள் காரை வேகமாக இயக்கி தப்பிச் சென்றனர். இதனால் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்த கௌசல்யா நூலிழையில் உயிர் தப்பினார். கௌசல்யா தனது செயினை பற்றிக் கொண்டதால் அது துண்டு துண்டாக பெய்ந்து கீழே விழுந்தது. ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் துணிகர சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோவில் விழாவையொட்டி வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கோபாராபுரம் கெங்கையம்மன் கோவிலில் வைகாசி முதல் நாளான நேற்று சிரசு திருவிழா கொண்டாடப்பட்டது. பக்தி கோஷம் முழங்க தரணம்பேட்டையில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இருந்து சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. 2 கிலோமீட்டருக்கு நடைபெற்ற ஊர்வலத்தை அடுத்து கோபாலாபுரம் அம்மன் உடலில் சிரசு பொருத்தப்பட்டு பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். இரவு 8 மணிக்கு மேல் கங்கையம்மன் கோவிலில் இருந்து மீண்டும் முத்தாலம்மன் கோவிலுக்கு சிரசு புறப்பாடு நடைபெற்றது. இதனையொட்டி ராட்சத பட்டாசுகளை பயன்படுத்தி வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ரோஜா கண்காட்சி முடிவடைந்த போதும் உருவ அலங்காரங்கள் மேலும் 2 நாட்களுக்கு இருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் கூறியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற 18வது ரோஜா கண்காட்சி பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் கடந்த 13ஆம் தேதி ரோஜா கண்காட்சி தொடங்கியது. இதில் 30 மற்றும் 15,000 ரோஜா மலர்களை கொண்டு செல்ஃபி பாயிண்ட், 8,000 ரோஜா மலர்களால் பிரம்மாண்ட யானை உருவங்களும் வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டன. குறிப்பாக
பூக்களால் வடிவமைக்கப்பட்டன. நேற்று மாலையுடன் ரோஜா கண்காட்சி முடிந்தபோதும் தொடர்ந்து உதகைக்கு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் மேலும் 2 நாட்களுக்கு ரோஜா அலங்காரங்களை அப்படியே காட்சிக்கு வைக்க பூங்கா நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ரோஜா கண்காட்சியை ஒட்டி உதகையில் வீடுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சிறந்த ரோஜா தோட்டம் அமைத்தவர்களுக்கும் பரிசு கோப்பை. உதகையில் நடைபெற்ற படுகர் தின விழாவில் பங்கேற்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் நடனமாடி அசத்தினார். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தங்களுக்கு என தனி பாரம்பரியம், உடை, கலாச்சாரம் என வாழ்ந்து வருகின்றனர் படுகர் இன மக்கள். இம்மக்கள் மே 15ஆம் தேதியை ஆண்டுதோறும் படுகர் தின விழாவாக கொண்டாடி படுகர் நல சங்க கட்டடத்தில் படுகர் கொடியேற்றி வைத்த அமைச்சர் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடினார். கோவை திருவிழாவுக்காக உதகையில் இருந்து புதுக்கோட்டை வந்த சிறுமிகள் 2 குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். அவர்களை காப்பாற்றச் சென்ற உறவினரும் உயிரிழந்தார். தெற்குப்பட்டியில் உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தில் அப்பகுதியில் உள்ள மயிலியாத்தம்மன் கோவில் கிடாவெட்டு பூஜை நடைபெற்றது. இதற்காக நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த சகோதரிகளான மூழ்கினர். அவர்களை மீட்பதற்காக சிறுமிகளின் சித்தப்பா ஆனந்த்குமார் முயன்ற நிலையில் அவரும் நீரினுள் மூழ்கினார். மூவரையும் மீட்ட கிராம மக்கள் ஆலங்குடி அரசு மருத்துவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மூவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். திருவிழாவிற்காக வெளியூரில் இருந்து வந்தவர்கள் உயிரிழந்ததால் கிராமமே சோகத்தில் மூழ்கு தெருவில் செயல்பட்டு வரும் வேத பாடசாலையில் 10 வயது முதல் 17 வயதுக்குட்பட்ட 16 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அவர்களில் விஷ்ணு பிரசாத், ஹரி பிரசாத், கோபாலகிருஷ்ணன், அபிராம் ஆகிய 4 மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக சென்றனர். இதில் எதிர்பாராத விதமாக நீர் சூழலில் சிக்கி விஷ்ணு பிரசாத் சம்பவ இடம் இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை 2வது நாளாக தீயணைப்பு துறையினர் தேடி வந்த நிலையில் திங்கட்கிழமை காலையில் கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே மன்னார்குடியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் உடல் மீட்கப்பட்டது. இறந்த சிறுவர்களின் உடலை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பானர்ஜி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தின் ஹவுராவில் உள்ள தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, எங்கெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் டெல்லியில் ஆம் ஆத்மி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இணைந்து செயல்படலாம் என்று மம்தா பானர்ஜி குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி வலுவாக உள்ள 200 அல்லது அதற்கு மேலான தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும் மம்தா பானர்ஜி கூறினார். Like so many states, so the strong party must be given priority. And wherever is the Congress strong, in their respective 200 seat or something, what we have already calculated. மம்தா பானர்ஜியின் இந்த கருத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பஜ்ரங் தள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பஞ்சாப் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக அறிக்கை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி பஜ்ரங் தள் அமைப்பு தடை செய்யப்படும் என தெரிவித்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பஜ்ரங் தள் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி இந்து சுரக்ஷா பரிஷத் என்ற அமைப்பின் தேசிய தலைவர் ஹிதேஷ் பரத்வாஜ் பஞ்சாப் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் இந்து அமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக கார்கே 100 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சங்க்ரூட் நீதிமன்றம் விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லாததால் திரையரங்க உரிமையாளர்களே படத்தை நிறுத்திவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு எழுந்த எதிர்ப்பை அடுத்து மேற்குவங்க மாநில அரசு தடை விதித்தது. தமிழ்நாட்டில் படம் வெளியான நிலையில் எதிர்ப்பு எழுந்ததால் திரையரங்க உரிமையாளர்கள் படத்தை திரையிடுவதில்லை என்று முடிவெடுத்தனர். இந்த நிலையில் படத்தின் மீதான தடை மற்றும் திரையரங்குகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக படத்தின் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினர். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தடை விதித்தது குறித்து மேற்கு வங்க அரசு பதிலளிக்கவும் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. இதன்படி உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு அரசு தி கேரளா ஸ்டோரி திரையிடப்பட்ட 19 திரையரங்குகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளது. படத்திற்கு வரவேற்பில்லாததால் திரையரங்க உரிமையாளர்களே வேறு படத்தை திரையிடுவதாகவும் இதில் அரசின் தலையீடு இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூரில் கள்ளச்சாராயத்தின் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து வேலூர் இருந்திருக்கிறார் என்ற புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூலி தொழிலாளி குமரேசன் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக அவருடைய மனைவி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். ஆசனமட்டு பகுதியில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குமரேசன் குடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புகார் குறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் உள்ள ஜெயாநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சௌமியா புறக்கணித்ததாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சௌமியா ரெட்டிக்கு 57,781 வாக்குகள் கிடைத்தன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராமமூர்த்திக்கு 57,797 வாக்குகள் கிடைத்த நிலையில் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இச்சூழலில் சௌமியா ரெட்டிக்கு போட்டியாக அதே பெயர் கொண்ட வேறொரு பெண் சுயேட்சையாக ஜெயாநகரில் போட்டியிட்டு 320 வாக்குகள் பெற்றார். வாக்காளர்களை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மற்றொரு சௌமியா ரெட்டியை பாஜக டம்மி வேட்பாளராக களமிறக்கியதாக காங்கிரஸ் வேட்பாளரின் தந்தை ராமலிங்க ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பரப்புரைக்கே செல்லாமல் 320 வாக்குகளை பெற்றுள்ளார். இவர்தான் ஒரு பாஜக ஆதரவாளர் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் கால்நடைகளை கொல்லும் சிங்கங்களை பொதுமக்கள் விரட்டி கொன்று வருகின்றனர். கென்யாவில் கால்நடை வளர்ப்பவர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 10 சிங்கங்களை அடித்துக் கொன்றுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடுமையான வறட்சி நிலவுவதால் கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகள் உரிய உணவின்றி தவித்து வருகின்றன. இதனால் வலுக்கொண்ட வனவிலங்குகள் கால்நடைகளை வேட்டையாடி உண்கின்றன. தொடர்ந்து கால்நடைகள் உயிரிழப்பதால் விலங்குகளை தாக்கத் தொடங்கினர். இதன் உச்சகட்டமாக சிங்கங்களை மனிதர்கள் அடித்துக் கொன்றனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 10 சிங்கங்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள கென்யா அரசு மனிதர்கள் அமைதி காக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. உயிரிழந்த கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் தொடக்க வீரர் விருதிமான் சாஹா டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். அடுத்து வந்த சாய் சுதர்சன் அதிரடியாக விளையாடி 47 ரன்கள் விளாசினார். பின்வரிசை வீரர்கள் வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்பி முதல் சதத்தை பதிவு செய்து மிரட்டினார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் குஜராத் அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்தது. பின்னர் சவாலான இலக்கை துரத்திய ஹைதராபாத் அணி இழந்து தடுமாறியது. இதனால் அந்த அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியடைந்தது. இப்போட்டியில் 58 பந்துகளில் 13 பவுண்டரி ஒரு செய்த குஜராத் அணி நடப்பு ஐபிஎல் சீசனில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தது. அத்துடன் முதல் தகுதி சுற்றில் விளையாடும் வாய்ப்பையும் உறுதி செய்தது. மும்பை அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. லக்னோவில் உள்ள ஏகானா விளையாட்டு மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை அணி எத்தனை பெரிய ஸ்கோராக இருந்தாலும் வலுவான நிலையில் உள்ளது. இதேபோல் லக்னோ அணியிலும் அதிரடி வீரர்கள் உள்ளதால் இன்றைய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புள்ளிகள் பட்டியலில் மும்பை அணி 3ஆம் இடமும் 15 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில் 2 அல்லது 3வது இடத்திற்கு செல்லும். இன்னும் ஓரிரு லீக் போட்டிகள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அணிக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை சேப்பாக்கத்தில் நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பந்து வீச்சுக்கு அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் நிதிஷ் ராணாவிற்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. வீரர்களின் நலனை காக்கவும் பேட்டிங்கின் சுவாரஸ்யத்தை கூட்டும் வகையிலும் 3 புதிய விதிமுறைகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிமுகம் செய்துள்ளது. சந்தேகத்திற்கு இடமளிக்கும் கேட்ச் ரன் அவுட்டாக எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஃப்ரீ ஹிட்டில் ஸ்டெம்பில் பட்டு பந்து சென்றால் அதில் எடுக்கப்படும் ரன்கள் இனி பேட்ஸ்மேன் கணக்கிலேயே சேர்க்கப்படும். கடந்த T20 உலகக்கோப்பை பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் முகமது நவாஸ் வீசிய ஃப்ரீ ஹிட் பந்தை விராட் கோலி எதிர்கொண்டார். அந்த பந்து ஸ்டெம்பில் பட்ட போதும் ஓடியே 3 ரன்கள் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து பாகிஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் வீரர்களுக்கு காயம் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் 3வது விதிமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ளும் போது பேட்ஸ்மேனும் ஸ்டம்புக்கு அருகில் நிற்கும் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுக்கு அருகில் நிற்க வைக்கப்படும் ஃபீல்டர்களும் ஹெல்மெட் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் வரும் 1ஆம் தேதி முதல் மின்சார ரயில்களின் 4 பெட்டிகள் தனியாக கழன்று சென்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர்.
சென்னை சைதாப்பேட்டையில் புறநகர் மின்சார ரயிலில் இருந்து பாதிக்கப்பட்டது. காலை 5 மணி அளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு சென்ற மின்சார ரயிலில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் பயணித்தனர். மணியளவில் மின்சார ரயில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. அதன் பின்னர் புறப்பட தயாரான ரயிலின் 4 பெட்டிகள் மட்டும் தனியாக பின்னோக்கி கழன்று சென்றன. இதனை அறியாத லோகோ பைலட் ரயிலை இயக்கியிருக்கிறார். சுமார் 50 மீட்டர் தூரம் சென்றதும் ரயிலின் 4 பெட்டிகள் இல்லாததை அறிந்த லோகோ பைலட் ரயிலை உடதால் இந்த தவறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் காலை நேரத்தில் பயணம் மேற்கொண்டோர் அவதிக்காளாகினர். சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் தனியாக கழன்று சென்ற 4 பெட்டிகளையும் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து காலை 6:55 அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று எழும்பூரில் இருந்து விரைவு ரயில்கள் செல்லும் வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் தற்காலிகமாக இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 698 நில அளவர் உட்பட 922 பேருக்கான பணி நியமன ஆணைகளை மீன்பிடி துறைமுகம், தொழில்நுட்ப மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை சார்பில் நில அளவர் பதவிக்கு 698 பேரும், வரைவாளர் பதவிக்கு 224 என மொத்தம் 922 மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட நில அளவர் மற்றும் வரைவாளர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை சார்பில் 314,89,20,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுக குளங்கள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீனவர் நலத்துறையின் சார்பில் கடலூர் மாவட்டம் முதுநகரில் படகு அணையும் தளம், மீன் கூடம். தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 54,61,00,000 ரூபாய் மதிப்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு தொழில் வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினை நம் தேசத்தின் முதன்மை தகவல் தொழில்நுட்ப முனையமாக்க பல குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகளில் ஈடுபட்டார். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் 3 நாள் பயணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சென்றுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி நேற்று அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சர் சி.வி. ராமன் அறிவியல் ஆய்வு அரங்கத்தை திறந்து வைத்த ஆளுநர் மாலையில் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தார். மோயர் சதுக்கம், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு ஆகியவற்றை கண்டு ரசித்த ஆளுநர் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களையும் கண்டு மகிழ்ந்தார். சுற்றுலா கைகுலுக்கி மகிழ்ந்தனர். பலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதற்கிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று சென்னை திரும்புகிறார். போக்குவரத்து துறையில் வங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான சண்முகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் பணம் கிடைத்துவிட்டதாகவும் சமரசமாக செல்ல விரும்புவதாகவும் கூறினார். இதனை ஏற்று செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 4 பேர் மீதான வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கெதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததுடன் வழக்கை தொடக்கத்திலிருந்து விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் வெளியிட உள்ளது. மெரினா அருகே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் அருகே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க திட்டமிட்டுள்ள திமுக அரசு அதற்கான பணிகளை செய்து வருகிறது. பேனா நினைவு சின்னம் அமைக்க ஒப்புதல் தேவை என்ற நிலையில் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் அனுமதி கோரியது. இதையடுத்து பேனா நினைவு சின்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை, ராமநாதபுரம், நாகர்கோவிலைச் சேர்ந்த மீனவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனிடையே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய
சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு ஒப்புதல் வழங்கியது. மத்திய அரசின் ஒப்புதலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடலில் பேனா சின்னம் அமைப்பதால் கடல் வளம் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் ஜெயக்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளியில் வனத்துறை எச்சரிக்கையை மீறி செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர் யானையிடம் சிக்கிக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞரை யானை தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் படுகாயமடைந்தார். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மல்லானூரில் கடந்த 12ஆம் தேதி பெண் உட்பட 2 பேரை மிதித்துக் கொன்ற யானைகள் தருமபுரி மாவட்டத்தில் 3 பேரையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருவரையும் தாக்கிக் கொன்றன. இதனையடுத்து தகரக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் கடந்த 2 நாட்களாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தஞ்சமடைந்துள்ளன. நாட்றாம்பள்ளி, சங்கலாபுரம், சின்னக்கம்மியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த யானைகள் தற்பொழுது கவுண்டனூரில் முகாமிட்டுள்ளன. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் யானைகளை ட்ரோன் மூலம் வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இந்நிலையில் சின்னக்கவுண்டனூர் வாழைத்தோப்பு பகுதிக்கு சென்ற யானைகளுடன் சின்னக்கம்பியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். அப்போது யானை தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளன்று இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தில் பயனடைந்து வரும் குழந்தைகளுக்கு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது பிறந்த நாளன்று இனிப்பு பொங்கல் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று கருணாநிதி பிறந்த நாளன்றும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருந்தார். அதன்படி அங்கன்வாடி மையங்களில் 2 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகள் மற்றும் சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் 3ஆம் தேதியன்று இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பண மோசடி தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாட்டரி அதிபர் சந்தியாகு மார்டின் மற்றும் ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை கடந்த 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 11, 12ஆம் தேதிகளில் மார்டினுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அமலாக்கத்துறை சோதனையின் போது 457 கோடி ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வைப்பு நிதி மற்றும் அசையா சொத்துகளின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் சித்திரை திருவிழா தேரோட்டத்துடன் நிறைவு பெற்றது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முக்கம்பம் நடப்பட்டு கடந்த 9ஆம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி, ஆயிரங்கண் பானை எடுத்தல், அலகு குத்துதல் என நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. 4ஆம் நாளான நேற்று மேற்கு புறத்தில் இருந்து தேரை ஏராளமான பக்தர்கள் வடமுடித்து எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஊர் பொங்கலுடன் இன்று நிறைவு. சென்னை அருகே கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த இருவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புழலை அடுத்த காவாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நிர்மலா. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனக்கு சொந்தமான 2 அடுக்குமாடி இடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிர்மலா கூறியதன் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன், பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் இஸ்மாயில் ஆகியோர் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்த பாஸ்கர் மற்றும் இஸ்மாயில் இருவரும் விஷவாயு தாக்கி மூச்சு திணறி உயிரிழந்தவரது உடல்களையும் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காங்கேயம் நகராட்சி அலுவலகத்தில் அரசு பணியாளர்களுக்கு படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தங்கியிருந்த அகோரிகள் இருவரை 2வது வார்டு பாஜக பொறுப்பாளர் அசோக் மற்றும் 2வது வார்டு திமுக பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி நகராட்சிக்குள் அகோரிகள் நிர்வாண கோலத்தில் வந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் பணியாளர்கள் அலுவலகத்தை விட்டு வெளியேறினர். தொடர்ந்து ஆணையர் வெங்கடேசன், வருவாய் ஆய்வாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் அகோரிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக மக்கள் கூடும் இடத்தில் மதம் சார்ந்த குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து அரசு
அரசு அலுவலகத்திற்குள் நிர்வாண அகோரிகளை வைத்து பூஜை செய்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். முல்லை பெரியார் அணை பலமாக உள்ளது என்று அணையை ஆய்வு செய்த துணை கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியார் அணையில் மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் சதீஷ்குமார் தலைமையில் இரு மாநில குழு நேற்று ஆய்வு மேற்கொண்டது. கோடை காலத்தையொட்டி அணையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அடுத்த மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் ஆய்வு நடைபெற்றது. பிரதான அணை, அணையின் கேலரி பகுதி, கசிவு நீர் மற்றும் பேபி அணையில் ஆய்வு செய்யப்பட்டது. அணை மதகுகளின் இயக்கமுடியில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் இரு மாநில அதிகாரிகளுடன் கண்காணிப்பு குழு தலைவர் சதீஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். ஆய்வு குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த துணை கண்காணிப்பு குழுவினர் மதகுகளின் இயக்கங்கள் சீராக உள்ளதாகவும் நீர்மட்டம் 118 அடி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அணை பலமாக உள்ளதாகவும் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு அடுத்த கட்டத்தை மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் 1200 பக்க குற்றப்பத்திரிகையை விழுப்புரம் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பிறந்த நிலையில் பள்ளி வளாகத்திலேயே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மாணவி ஸ்ரீமதியின் உயிரிழப்பை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் பள்ளி சூறையாடப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மாணவி ஸ்ரீமதியின் மர்ம மரணம் தொடர்பாக ஆசிரியைகள் கிருத்திகா, ஹரிப்பிரியா உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாணவி ஸ்ரீமதியின் மரண வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லைகா நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லைகா நிறுவனம் தொடர்புடைய 8 இடங்களில் சென்னையில் லைகா புரொடக்ஷன் தொடர்பான 8 இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது சென்னையில் 8 இடங்களில் நடைபெற்று மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஸ்ரீநகர் விஜயராகவா சாலையில் உள்ள லைகா புரொடக்ஷன் அலுவலகம் அமைந்திருக்கிறது. இந்த அலுவலகத்திலும் துணை ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்போடு இந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் தலைவர் சுபாஸ்கரன், இந்த நிறுவனத்தின் தமிழ்குமரன் என்பவர் சிஇஓவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த நிறுவனமானது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருப்பதாக இந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சென்னையில மட்டும் 8 இடங்கள் இந்த சோதனையானது இன்று காலை முதலே நடைபெற்று வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட அமலாக்கம் தற்போது இங்கு ஆயுதங்கள் ஏந்திய பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள். இந்த சோதனை முடிவில் தான் எவ்வளவு சட்டவிரோதமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும். விஷ்ணு, நன்றி அன்பரசன் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி ஆணையராக ஏற்கனவே பணியாற்றியிருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருப்பதாக புதிய ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மேயர் பிரியா, துணை மேயர் மற்றும் இணை ஆணையர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கார்த்தால நேரத்தில் ஃபீல்டில் தீர்க்கிறது அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே கோவிட் காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க சென்னை மாநகராட்சியோட. இந்த புதிய ஏற்கனவே நான் இருக்கும்போது கம்மியான ஜோன்ஸ், கம்மியான ஏரியா, 174 கிலோமீட்டர், இன்னைக்கு 426 கிலோமீட்டர். அந்த பர்டிகுலர்லி பார்டர் ஏரியாஸ், இதுவா இங்கேயா அங்கேயா அந்த ஏரியாவில் இருக்கிற கோரிக்கை எல்லாம் எச்சரிக்கை மற்றும் சீர் செய்தலில் தனி கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். முதலமைச்சரின் எண்ணத்திற்கு ஏற்ப பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை குழுவாக இணைந்து நிறைவேற்றுவோம் என்று ராதாகிருஷ்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கள்ளச்சாராய சோதனையில் ஈடுபட்ட காவலரை மதுபோதையில் தாக்கிய 3 ராணுவ வீரர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராய மரணங்களை அடுத்து தமிழ் இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குப்பம் கிராமத்தில் மதுபோதையில் 4 பேர் ரகளையில் ஈடுபட்டதை கண்ட காவலர் அன்பழகன் அவர்களை கண்டித்துள்ளார். இதனால் இரு தரப்பு தரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் காவலர் அன்பழகன் மீது தாக்குதல் நடத்திய 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் ஐயப்பன் தெரிய வந்தது. குலதெய்வ வழிபாட்டிற்காக ராணுவ வீரர்கள் சொந்த ஊருக்கு வந்த நிலையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் 4 பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக முழக்கமிட்டனர். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்.
ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச ஊதியமாக இடைக்கால நிவாரணமாக பூச்சி தடுப்பு தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதானி குழுமத்திடம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் விசாரணை எதுவும் நடத்தவில்லை என்று பங்குச்சந்தை ஒழுங்குமுறை சந்தைகளில் அதானி குழுமம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இதனால் அதானியின் பங்குகள் கடுமையாக சரிந்து முதலீட்டாளர்களுக்கு பெரும். இது தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட 6 பேர் கொண்ட நிபுணர் குழு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ஆனால் செபி தனது விசாரணையை நீட்டிக்க கால அவகாசம் கோரியது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருந்த நிலையில் செபி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் 2016ஆம் ஆண்டு முதல் 51 நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. அதில் அதானி நிறுவனத்திடம் எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்றும் முந்தைய மனுவில் தவறாக குறிப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஹிண்டன்பர்க் கூறியுள்ள முறைகேடுகள் குழப்பம் நிறைந்தவையாக இருப்பதால் அது குறித்த தரவுகளை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக செபி தெரிவித்துள்ளது. எனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக விசாரணை நடத்த கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று புதிய மனுவில் செபி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரக்கூடிய சச்சின் பைலட் கடந்த 11ஆம் தேதி அஜ்மீரில் நடைப்பயணம் தொடங்கினார். இந்த நடைப்பயணம் 125 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஜெய்ப்பூரில் நிறைவு பெற்றது. கடைசி நாளில் மகாபுராவில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள சச்சின் பைலட்டுடன் திரளான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்றனர். ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பைலட்டின் நடைப்பயணம் தன்னுடைய சொந்த கட்சியின் அரசுக்கும் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கும் எதிரான போராட்டமாக கருதப்படுகிறது. ஆனால் திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை கட்சி தலைமைக்கு நினைவூட்டக்கூடிய வகையிலேயே இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக பைலட் கூறியுள்ளார். करप्शन के खिलाफ हमेशा कांग्रेस मैं वही बात रख रहा हूँ. नौजवानों का फ्यूचर सिक्योर करने की बात कांग्रेस पार्टी में से करती है, मैं वही बात कर रहा हूँ. तो विरोधाभास कहाँ है इसमें? அதே சமயம் சச்சின் பைலட்டின் இந்த நடவடிக்கை கட்சியின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டினார். சச்சின் பைலட்டின் இந்த பயணம் அசோக் கெலாட்டுக்கும் அவருக்கும் இடையான மோதலை அதிகப்படுத்தியுள்ளது. IPL தொடரில் சென்னை கொல்கத்தா இடையேயான போட்டி டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட 22 பேரை சென்னை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இதில் கொல்கத்தா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இப்போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக ஒரு பெண் உட்பட 22 பேரை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் 38 டிக்கெட்டுகளும் 62,800 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. IPL-இல் விளையாடி வரும் கொல்கத்தா அணி வீரர்கள் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளனர். IPL கிரிக்கெட்டில் கொல்கத்தா அணிக்காக விளையாடும் தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தி நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்தார். வருண் சக்கரவர்த்தியுடன் வெங்கடேஷ் ஐயரும் ரஜினியை சந்தித்து பேசினார். சென்னையில் நடந்த IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாட வந்த கொல்கத்தா அணி வீரர்களை நேரில் சந்தித்து புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். இந்த சந்திப்பு குறித்து தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் பதிவிட்டுள்ளனர். ரஜினியுடன் கலந்துருவர் போல ரஜினிகாந்த் எளிமையாக பேசியதாகவும் வீரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏற்கனவே ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் ரஜினிகாந்தை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்ட நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் எண்ணிக்கை அதிகரித்தபடி உள்ளது. கர்நாடக வெறும் 300 வாக்குகளே 4 வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்துள்ளது. கர்நாடகாவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன். இந்த சூழ்நிலையில் அக்கட்சியை சேர்ந்த சிலர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றியை வசப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக 300 வாக்குகள் வித்தியாசத்தில் 4 பேர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் 3 பேர் காங்கிரஸ் கட்சியையும் ஒருவர் பாஜகவையும் சேர்ந்தவர். அதேபோல் 1000 வாக்குகளுக்குள் வெற்றி பெற்ற 4 பேரில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தலா 2 பேர் 3000 வாக்குகள் வெற்றியை வசப்படுத்தியுள்ளனர். அதில் 6 பேர் காங்கிரஸ் கட்சியையும் 7 பேர் பாஜகவையும் 2 பேர் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியையும் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. 5000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற 18 பேரில் 11 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். இதர 6 பேர் பாஜகவையும் ஒருவர் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. ஆகவே கர்நாடகாவில் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 5000 வாக்குகளுக்குள் வெற்றி பெற்ற 22 வேட்பாளர்கள் உதவி உள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள யுக்ரைன் நாட்டிற்கு பீரங்கிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க பிரான்ஸ் அரசு முன்வந்துள்ளது.
நேட்டோவில் இணையும் யுக்ரைனின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இதற்கு யுக்ரைனும் பதிலடி கொடுப்பதால் இருதரப்பிலும் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு உலக நாடு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் யுக்ரைன் நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் கவனித்துக் கொள்கின்றன. இதனிடையே ஐரோப்பிய யூனியனில் உள்ள பல்வேறு பெரிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார். இதனையடுத்து யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கும் அறிவிப்பை பிரான்ஸ் அதிபர் வெளியிட்டார். அதில் போர்க்களத்தில் விரைவாக இயங்கக்கூடிய கவச வாகனங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்க இருப்பதோடு அவற்றை இயக்குவதற்கான பயிற்சியையும் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யுக்ரைனுக்கு அரசியல், நிதி, மனிதநேய மற்றும் ராணுவ உதவிகளை எவ்வளவு காலத்திற்கு தேவைப்படுமோ அதுவரையில் தொடர்ந்து வழங்கி பிரான்ஸ் ஆதரவளிக்கும் என்றும் அதிபர் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. இதேபோல் கிருஷ்ணகிரியிலும் வரலாற்றில் இல்லாத வகையில் வெயில் வாட்டி வதைப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வெயில் அளவுக்கு அதிகமா இருக்கு, 108 டிகிரிக்கு மேல இருக்கு. குழந்தைங்களை கூட்டி எங்கேயும் வெளியே போக முடியல, பைபாஸ்ல வெளியே வண்டியில் வர முடியல, அனல் காத்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்ட சரித்திரத்தில் இந்த அளவுக்கு வெயில் இது வரைக்கும் எந்த வருஷம் இருந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்நிலையில் உச்சி வெயில் எனப்படும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் குழந்தைகள், முதியோர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9.5 லட்சம் பேரும், வகுப்பு பொதுத் தேர்வை 8,80,000 பேரும் எழுதியிருந்தனர். இதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடத்தில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. மாணவர்கள் இரு இணையதளங்களில் தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். இவை தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் தேசிய சென்னை மாநகராட்சி ஆணையராக ஏற்கனவே பணியாற்றியிருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருப்பதாக புதிய ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மேயர் பிரியா, துணை மேயர் மற்றும் இணை ஆணையர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கார்த்தால நேரத்தில் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன், அந்தந்த நேரத்தில் குறைகள் தீர்க்கிறது அப்படிங்கிற ஆங்கிள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. சென்னை மாநகராட்சியோட இந்த புதிய ஏற்கனவே நான் இருக்கும்போது கம்மியான ஜோன்ஸ், கம்மியான ஏரியா 174 கிலோமீட்டர், இன்னைக்கு 426 கிலோமீட்டர். இதுவா இங்கேயா அங்கேயா அந்த ஏரியாவில் இருக்கிற கோரிக்கை எல்லா ஏரியாலையும் ஈக்குவல் கவனம். கள ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சாலைகளில் ஆங்காங்கே தோண்டியிருக்கும் தான எச்சரிக்கை மற்றும் சீர் செய்தலில் தனி கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். முதலமைச்சரின் எண்ணத்திற்கு ஏற்ப பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரும் என மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆகியோரால் எந்த காலத்திலும் அதிமுகவை கைப்பற்ற முடியாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலத்தில் முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணுவின் உருவச்சிலையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒரத்தநாடு பகுதியில் அமமுக நிர்வாகி தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தொண்டர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் OPS டிடிவியால் ஒரு செங்கலை கூட கைப்பற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். பலவிதமான கருத்துக்களை சொல்லி வரலாம். இன்றைக்கு மீண்டும் கழகத்தை பிடிக்கிறாங்களாம். எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றவே முடியாது. அத்தனை பேரும் உண்மையானவர்கள். திமுக அரசு ஊழலில் ஈடுபட்டது நிரூபணமாகியுள்ளதாக கூறிய EPS நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரும் என தெரிவித்தார்.
நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் அடுக்குமாடி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். வெலிங்டன் நகரில் உள்ள லோஃபஸ் லாட்ஜ் என்ற விடுதியின் 3வது அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தில் 52 பேர் இருந்த நிலையில் 20 பேரின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை என தீயணைப்பு வீரர்கள் கூறியிருக்கின்றனர். விடுதி கட்டடத்தில் இருந்த பெரும்பாலானோர் மூத்த குடிமக்கள் என்றும் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் வெலிங்டன் நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து பொருள் வழக்கிலிருந்து நடிகர் ஷாருக் கானின் மகனை விடுவிக்க 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நடிகர் ஷாருக் கான் மகன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் என்ஜிபி அதிகாரி சமீர் வான்கடே உள்ளிட்ட 4 பேர் மீது சோதனை நடத்திய சமீர் வான்கடே தலைமையிலான என்ஜிபி அதிகாரிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் உள்ளிட்ட 17 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் ஆரியன் கானை விடுவிக்க ஷாருக் கானிடம் 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சமீர் வான்கடே, என்சிபியின் கண்காணிப்பாளர் வி சிங் உள்ளிட்டனர். இதன் அடிப்படையில் சமீர் மற்றும் அவரது குழுவில் இருந்த 2 அதிகாரிகள் முறையாக விசாரணை நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதும் ஷாருக் கான் குடும்பத்திடம் பணம் பறிக்க முயன்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீர் வான்கடே உள்ளிட்டோர் மீது சதித்திட்டம், பணம் பறிக்க முயற்சி மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் இந்தியாவின் மிகப்பெரிய மல்டிபிளக்ஸ் நிறுவனமான PVR ஐநாக்ஸ் நிறுவனம் அடுத்த 6 மாதங்களில் சுமார் 50 திரையரங்குகளை மூட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள 9000 மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் 1689 திரையரங்குகளை கொண்டுள்ள PVR ஐநாக்ஸ் உலகம் வணிக நிறுவனங்கள் நிறைந்த மல்டிபிளக்ஸ் வணிகத்தில் கோலோற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக PVR ஐநாக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்துடனான முதல் காலாண்டில் 333 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நிறுவனங்களின் 80 திரையரங்குகளை மூட PVR ஐநாக்ஸ் நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. டென்மார்க் நாட்டில் பீர் யோகா நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. கோபன்ஹேகனில் பீர் வாரம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக யோகா செய்ய பொதுமக்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் டின் பீருடன் பல்வேறு சாகசங்களை யோகா பிரியர்கள் செய்து அசத்தினர். யோகா செய்யும் போது பீரை உத்வேக பானமாகவும் அவ்வப்போது அவர்கள் அருந்தி மகிழ்ந்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு முதன்முறையாக அமெரிக்காவில் பீர் யோகா அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஜெர்மனி, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் பீர் யோகா பரவியது. ஆனால் பீர் அருந்திக் கொண்டே ஒரு சில உடற்பயிற்சிகளை மட்டும் செய்யக்கூடாது என்று யோகா பயிற்றுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலங்களின் அமைச்சர்கள் குழு மாற்றியமைக்கப்பட்டு அதை பெருக்குவதற்கான வழிகளை கண்டறியவும், இப்போதுள்ள வரி விதிப்பு முறையில் நிலவும் குறைபாடுகளை சீர் செய்து வரி விதிப்பு முறையை திருத்தம் செய்யவும் ஒரு குழு அமைக்கப்பட்டது. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான இந்த குழுவில் தமிழ்நாடு முன்னாள் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இடம்பெற்றிருந்தார். கர்நாடக தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை பசவராஜ் பொம்மை முதலமைச்சர் மாற்றப்பட்டு தங்கம் தென்னரசு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஜிஎஸ்டி குழு தலைவராக பசவராஜ் பொம்மைக்கு பதில் வேறு யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் அந்த குழுவில் பழனிவேல் தியாகராஜனுக்கு பதிலாக தங்கம் தென்னரசு இடம் பிடிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம தடுக்க முடியும். முதல்ல பொருட்களுடைய பராமரிப்பு செலவை செய்யாம தவிர்க்கிறது. இப்போ கையில பணம் இல்ல, வண்டியை 1 மாசம் கழிச்சு சர்வீஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டா கூடிய ஒரு வண்டியை 50,000 கிலோமீட்டர்லயே மாற்றக்கூடிய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். சில 100 ரூபாயை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பல ஆயிரம் ரூபாய் மீண்டும் செலவு செஞ்சு ஒரு வண்டமான பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், முக்கியமான நேரத்தில் அந்த பொருள் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கூட இருக்கலாம். ஸோ அதில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. எனவே பார்த்த உடனேயும் விலை குறைவா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பொருளை வாங்காம தரமான பொருளை, அடுத்தது முக்கியமான ஒன்று, தேவையில்லாத பொருளை டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்குறது. இது நம்ம பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு. தேவையில்லாத ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை விற்க வேண்டிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு பேப்பர் போட்டு பணம் சேர்த்து உலக பணக்காரர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய வாரன் பஃபெட் சொன்ன வாசகம் இது. இந்த செலவு தேவையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா பல செலவுகளை நீங்க தவிர்க்கலாம்.